நெறைய நாள் விட்டு பூத்திருக்க எல்லோ கலர் ரோஸுங்க. எடைக்குள்ள பூத்து நிக்குது. அது பூத்து நிக்கிறதே எனக்கு கண்ல தெரியல. என்னடா இடையில லைட்டா எல்லோ கலர்ல தெரியுதேன்னு பார்த்தா, ரோஸ் அழகா விரிஞ்சு நிக்குதுங்க. பிடிச்சு பார்த்துக்கிட்டு, அழக ரசிச்சுட்டு காமிக்கிறது தான். அதே மாதிரி டைகர் ரோஸும் பூத்திருக்கு. அது ரோஸ் செடியே தெரியல. ஃபுல்லா அந்த காராமணி செடி படர்ந்து போய் கிடக்குது. ரோஸ் எங்க நிக்குதுன்னே தெரியல. ஆனா பூ விரிஞ்சு நிக்குது. அழகா பூத்திருக்க செம்பருத்தி பூ ரெட் கலர். அடிக்கடி எப்பமாவது ஒரு வாட்டி ஒண்ணு ஒண்ணு விரிஞ்சு சந்தோஷத்த குடுப்பாங்க. நாட் ரோஸ், பிங்க் கலர் நாட் ரோஸ். நான் நெறைய இடத்துல வச்சிருக்கேன் கம்பு. எங்க பூக்குதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு பூத்திருக்கு. பிடிச்சு காமிக்க விட்டுட்டே முள்ளு குத்துது. அவ்வளோ நெறைய முள்ளு இருக்குது. கீழ 2 மொட்டும் விட்டுருக்குது. நல்ல வாசனையான அழகு ரோஸு. அடிக்கடி நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு தான் இருக்கேன். முள்ளு அவ்வளோ ஷார்ப்பா இருக்குது. கையில ஒரு குத்தும் வாங்கிக்கிட்டேன். கொஞ்சம் சாயங்காலம் தான் வீடியோ எடுத்தேன். இன்னொரு சைடு பூத்து நிக்குது நட் ரோஸ் இது. கொஞ்சம் வாடின மாதிரி நிக்கிறாங்க. தூக்கி பிடிச்சு காமிச்சுக்கிட்டு வாடிட்டியான்னு கேட்டுட்டு வந்துட்டேன். அதே மாதிரி நெறைய ஃப்ரெண்ட் இல்ல. ஒரு ஃப்ரெண்டு தான் அடிக்கடி என்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சீடு குடுக்கலையா? சீடு குடுக்கலையான்ட்டு. இது வந்து இலை பிரண்டையில விதை ரெடி ஆயிட்டு வருதுங்க பாருங்களேன். பார்க்குறதுக்கு கிரேப்ஸ் காய்ச்சின்னு தொங்குற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் விதை குடுத்துருக்கேன். யாருக்காவது வந்திருக்கான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எதனால வந்திருக்கா? இல்லையா? ஆனா எனக்கு ஒரு வாட்டி வந்திருக்கு. விதை விழுந்து அது தானே முளைச்சு. அதோட இலையோட அழகை பாருங்க. ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்கன்னு சொன்னேன்ல, கட்டிங் கொடுப்பீங்களான்னெல்லாம் கேட்டிருந்தாங்க. என்னால் கட்டிங் கொடுக்கக்கூடிய டைமே இல்லை. இந்த சீடே என்னால் கரெக்டாக உங்கள் கைக்கு நான் தர முடியலேங்கிற ஒரு ஃபீல் என் மனசுக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்குது. அவங்க ஆடி மாதம் ஆயிடுச்சு, நீங்கள் இதுவரை சீடு தரலையா அப்படின்னெல்லாம் கேட்கக்கூடாது. என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவு நான் ஸ்பீடாக கொடுக்கணும் தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வேலை அப்படி இருக்குது. நான் வீட்டில் இருக்க பொண்ணாக இருந்திருந்தா உங்களுக்கு கரெக்டாக நான் கொடுத்துருப்பேன். எனக்கு வேலையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், உங்களுக்கு சீடு தரணுங்கிற ஆசையும் என் மனசில் இருக்குது. கரெக்டாக உங்ககிட்ட சேர்க்க முடியலையேங்கிற வருத்தம் இருக்குது. என்கிட்ட இருக்கிற விதைங்க எல்லாம் பூ விதைங்க தான் ஜாஸ்தி இருக்கும். அது நீங்கள் எந்த ஆடி மாதம் இல்லை எந்த மாதம் போட்டாலும் அது அழகாக வந்துக்கும். அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவு கொடுக்க சீக்கிரத்தில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேட்குறீங்க கமெண்டில் கொடுங்க, ஆடி மாதம் வந்துருச்சு கொடுக்கலையான்ட்டு. நான் முடிஞ்ச அளவு சீக்கிரத்தில் தரேன். ஃபீல் பண்ணாதீங்க. கமெண்ட் போடுறீங்கல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ், ஃபீல் பண்ணாதீங்க. நான் சீக்கிரத்தில் தரேன். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் கட்டிங் ஒன்றே என்கிட்ட கேட்காதீங்க. அது எடுத்து அனுப்பக்கூடிய டைமும் எனக்கு இல்லை. அதுக்குள்ள பொறுமையும் எனக்கு இல்லை. அந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு மனசு ரிலாக்ஸுக்கு வேண்டி கொஞ்சம் செடிங்களாக வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.